வணக்கம். இன்றைய அதிகாரம் 29 கல்லாமை. எல்லாமை வேண்டுவான் என்பான் என்னை தோன்றும் கல்லாமை காக்கத்த நெஞ்சு. எல்லாமை இகழப்படாமை வேண்டுவான் விரும்புபவன் என்பான் எனப்படுவன். எனை தோன்றும் எதையும் கல்லாமை வஞ்சித்து கொள்ளாத கருதாமை. காக்க காப்பாற்றுக தனது நெஞ்சு உள்ளம். தன்னை யாரும் இகழக்கூடாது என்று விரும்புவன் யாருடைய பொருளையும் வஞ்சித்து கொள்ள கருதாமல் தன் நெஞ்சத்தை காத்திட வேண்டும். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வியமனர். உள்ளத்தால் நெஞ்சத்தால் உள்ளலும் நினைத்தாலும் தீதே கொடியது. பிறன் மற்றவன் பொருளை உடைமையை கள்ளத்தால் திருட்டால் கல்வியம் வஞ்சித்து கொள்வோம் எனல் என்று நினையற்க பிறன் பொருளை வஞ்சித்து வாழ்ந்து காட்டுவோம். பிறன் பொருளை வஞ்சித்து கவர்ந்து கொள்வோம் என்ற தீய செயல்களை தாம் மனதால் நினைப்பது தீயதே. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து ஆவது போல கெடும். களவினால் திருட்டினால் ஆகிய ஆக்கம் ஆன செல்வம் அளவு எல்லை இறந்து கடந்து ஆவது ஆதல் போல ஒய்த்திருப்ப கெடும் அழியும். பிறரை வஞ்சித்து சேர்த்த ஆக்கம் ஒருவனை வாழ்க்கையில் மிக உயரத்துக்கு கொண்டு செல்வது போல தோன்றினாலும் விரைவில் அனைத்தும் அழிந்து துன்பத்தையும் கொடுக்கும். களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீழா விழுமம் தரும். களவின் கண் திருட்டு தொழில் கன்றிய மிக்க காதல் வேட்கை விளைவின் கண் பயனாக வீயா தொலையாத விழுமம் துன்பம் தரும் கொடுக்கும். களவின் கண் கிடைத்த பொருள் மீது உண்டான ஆசை அந்த சமயத்தில் மகிழ்வாக தோன்றும். அந்த பொருளை உபயோகித்திருக்கும் போது தரும் இடர்களும் விளைவுகளும் தீராத துன்பத்தை கொடுக்கும். அருள் கருதி அன்புடையராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார் கண்ணில். அருள் கருதி அருள் அறிந்து அன்பு உடையவர் அன்பு பெற்றவர் ஆதல் ஆகுதல் பொருள் உடைமை கருதி நினைத்து பொச்சாப்பு சோர்வு பார்ப்பான் கண் கனவின் விருந்தி இல்லை. பிறர் பொருளை வஞ்சித்து கொள்ள கருதி பொருளுடையவர்களின் கவனக்குறையை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களிடம் உயிர்களின் உயர் குணமாகிய அருளும் அன்பும் இருக்காது. களவு குணமே மேலோங்கி இருக்கும். அளவின் கண் இன்றோர்கள் ஆற்றார் களவின் கண் கந்திய காதலர். அளவின் கண் வரம்பில் நின்று ஒழுகல் நடந்து கொள்ளுதல் ஆற்றார் மாற்றார். களவின் கண் திருட்டு தொழிலில் கன்றிய மிக்க காதலவர் ஆசைப்படுபவர். களவின் மிகுந்த ஆசை உடையவர் ஒருவர் வரம்பில் நின்று வாழாமல் வரம்புக்கு மீறி செலவு செய்து பிறர் பொருளை களவு செய்யும் நிலைக்கு ஆளாகி அதிலிருந்து மீண்டு வர இயலாமல் அடிமைப்பட்டு போகிறார். களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார் கண்ணில். களவு திருட்டு என்னும் என்கிற கார் இருண்ட அறிவு ஆண்மை திட்பம் அளவு என்னும் என்கிற ஆற்றல் திறன் புரிந்தார்கள் பொருந்தினவற்றின் வடித்தில் இல்லை. இருப்பதை வைத்து நிறைவான வாழ்க்கை வாழும் ஆற்றல் உள்ளவர்கள் பிறன் பொருளை களவு செய்து வாழும் வஞ்சக வாழ்க்கைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு. அளவு தெரிந்தவர் நெஞ்சத்து உள்ளத்தில் அறம் போல ஒழுக்க நிற்கும் நிலைத்திருக்கும். களவு திருட்டு அறிந்தார் பின்பற்றுவார் நெஞ்சில் உள்ளத்தில் கரவு வஞ்சனை. தன்னிடம் இருக்கும் பொருளின் அளவை அறிந்து வாழ்பவர் மனத்தில் வாழ்வை மேம்படுத்துகின்ற அறச்சிந்தனைகள் நிலைத்து நிற்பதைப் போல களவை பயின்றவர் நெஞ்சில் சூதும் வஞ்சனையும் நிலை பெற்று நிற்கும். அளவல்ல செய்தாங்கே விழுவர் களவல்ல மற்றையர் தேற்றாதவர். அளவு நேர்மை அல்ல ஆகாதவைகள் செய்து அங்கே அப்பொழுதே வீழ்வர் கெடுவர். களவு திருட்டு அல்லாத மற்றைய பெற தேற்றாதவர் அறியாதவர். கல்லாமை மற்றும் அறவழி வாழ்வார்க்கு வழிகாட்டும் நல்லனவற்றை கற்று நன்மை தரும் அறச்செயலை
செய்யாதவர்கள் நேர்மையற்ற செயல்களை செய்து தனக்கு அழிவை தேடிக்கொள்வர். கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தியல் உலகு. கல்வார்க்கு களவினை பயில்வார்க்கு தள்ளும் தவறும் உயர்நிலை உயிரால் நீக்கப்படுவது. கல்லார்க்கு களவை தருவார்க்கு தள்ளாது தவறாது புத்தியல் உலகு மேலுலகம். களவினை கற்று வாழ்வினை இழந்தவர்களை இந்த உலகம் வாழ இடமில்லை என்று தள்ளி வைக்கும். அறவழியில் வாழ்கின்ற நேர்மையானவர்களை புகழுலகம் மகிழ்ச்சியுற வரவேற்று உபசரித்து இடமளிக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.